எல்லாரும் பெப்சி குடிக்கிறத பாத்திருப்பீங்க. நான் பெப்சில குளிக்கிறேன். பெப்சில குளிக்கிறது ரொம்ப நல்ல. ஒரு முட்டைய பொரிச்சு ஒரு முட்டைய ஆம்லெட்டாக சாப்பிடலாம். நான் டைனோசர் முட்டைய சாப்பிட்டதில்ல. ஏன் குழந்தைக்கு பொம்மைகள் வாங்கிட்டு வந்து நீங்க விளையாடுறீங்க? நான் அவனுக்கு எப்படி விளையாடுறதுன்னு காட்டுகிறேன். Hulk is truly a great hero. எனக்கு ஒரு 10 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் வேண்டும். நோட்டை மடிக்கும் போதே கிழிந்ததென்று எனக்கு தெரியும். இந்த ஒரு நோட்டு தான் என்னிடம் உள்ளது. நாம் திருமணம் செய்தபோது உங்கள் சம்பளம் அனைத்தையும் எனக்கு தருவதாக சொன்னீர்கள் அல்லவா? உங்கள் சம்பளத்திலிருந்து 5000 ரூபாய் எங்கே? நான் நண்பர்கள். அண்ணா, ஒரு பென்சில் பெட்டி, ஒரு பண்டல் பேப்பர், ஒரு தமிழ் தினசரி கொடுங்க. சரி ஐயா, மொத்தம் 300 ரூபாய் கொடுங்கள். ஏய் ஹல்க், ஏன் எப்பொழுதும் வீட்லயே உட்கார்ந்து சாப்பிடுகிறாய்? உனக்கு மட்டும்தான் பசியா? எனக்கு பசி இல்லையா? எத்தனை தடவை காத்து பம்ப் பண்ணாலும் நிக்க மாட்டேங்குது. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்டா எப்படி காத்து நிக்கும்? போய் லாரி ஓட்டுங்க. ஹுல்கோட புள்ளைய பார்த்தா அவன பார்த்தா ஹுல்க் மதிரியே இல்ல, ரொம்ப மெலிஞ்ச இருக்கன். இப்போ மெலிஞ்சி ருக்கன். ஆனா கொஞ்ச நாள்ல என்ன மதிரி ஆயிடுவான். இன்னைக்கு அம்மா எனக்கு பிரியாணி கொடுத்திருக்காங்க. நான் அதை வெளுத்து வாங்க போறேன். என்னது? என் டிஃபன் பாக்ஸ்ல இருந்த பிரியாணி காணாம போச்சு. என் சாப்பாட்டை யார் திருடி சாப்பிட்டது? அம்மா, எனக்கு சாப்பது போது. இன்னைக்கு சாம்பாரா? புறத்தசி மாசம் முதியார வரைக்கும் சாம்பார் தான். நான் ஹோட்டலுக்கு போறேன். அண்ணா, இந்த இளநீர் விலை என்ன? 50 ரூபாய்யா. 30 ரூபாய்க்கு கிடைக்குமா? 30 ரூபாய்க்கு கெமிக்கல் கலந்த ஜூஸ் தான் கிடைக்கும். அம்மா, எனக்கு 5 ரூபாய் வேணும். மிட்டாய் வாங்க போறியா? இல்லை, பைசிக்கல் வாடகைக்கு எதுக்கா? இந்த 5 ரூபாய். அண்ணா, எனக்கு ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம், ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுங்க. எனக்கு 100 ரூபாய் கொடு குழந்தா. அண்ணா, டிக்கெட்டை காட்டுங்க. ஐயா, அவசரத்துல டிக்கெட் எடுக்க மறந்துட்டேன். 500 ரூபாய் அபராதம் கட்டுங்க, இல்லனா அடுத்த ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவேன். அப்பா, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க. இந்த காலாண்டு தேர்வுல நீ முத மார்க் எடுத்தா நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன். பாஸ் பண்றதே பெரிய விஷயம். இதுல முத மார்க் வேற எடுக்கணும். வாங்க. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரல. என்ன காரணம் சொல்றது? வயிற்று வலி என்று சொல்லிவிடு. மேல இருக்கவங்க டிக்கெட் எடுத்தாங்களா இல்லையா? சார், சார், எனக்கு மதுரைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கள். அண்ணா, 500 ரூபாய் கொடுங்கள். டிக்கெட், டிக்கெட். மா, have you taken your ticket? Brother, give me one ticket to Madurai. Ma, give 165 rupees. அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ. சார், இதை சொல்ல வேண்டுமா அல்லது எழுத வேண்டுமா? சொல்லி எழுது. உணவு தயாராகிவிட்டது. ஐயோ, இந்த உணவு பயங்கரமானது. நான் கடையில வாங்கி இருக்க வேண்டும். ஹே ஹல்க், 2 டைனோசர் முட்டை கொண்டு வா. அம்மா, 2 முட்டைகள் எனக்கு போதாது. எனக்கு 3 முட்டைகள் வேண்டும். சரி, 3 முட்டைகளை கொண்டு வா. தீபாவளி சலுகை. 5 ஆண்கள் சட்டை 1000 ரூபாய்க்கு, 3 பேண்ட் 1000 ரூபாய்க்கு. தீபாவளி வர மட்டுமே செல்லுபடியாகும். நாங்கள் பங்கேற்கலாமா ஐயா? ஆம், ஹல்க் தவிர யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். 50 பரோட்டா சாப்பிட்டு விட்டேன். 1000 ரூபாய் பரிசு பணம் எங்க? 50 பரோட்டா. இவ்ளோ சீக்கிரம் எப்ப? சமோசா. சமோசா. ஐயா, சமோசா. அம்மா, சமோசா. அண்ணா, சமோசா விலை என்ன? 3 சமோசா 20 ரூபாய். 40 ரூபாய் கொடுங்கள். ஹல்க், நீ நகம் வெட்டும் போது காயம்பட்டதான்னு சொன்னாங்க. ஆனா 10 பேர் உன்னை அடிச்ச மாதிரி இருக்கு. நான் 10 பேர் அடிக்கல. எனக்கு நகம் கூட ஒழுங்கா வெட்ட தெரியாதனால என் அம்மா என்ன அடிச்சாங்க. அண்ணா, நானும் உங்கள மாதிரி ஜிம்பாடியாக ஆகணும். நீ என்னை போல் ஆக வேண்டும் என்றால் 100 வருடங்கள் ஆகும். அதற்குள் நீ போய்விடுவாய். ஹே ஸ்பைடர்மேன், நான் எக்ஸாம்க்கு எதுவும் படிக்கலடா. ஏய், பயப்படாத, நான் உனக்கு எக்ஸாம்ல காமிக்கிறேன். அதுக்கு நீ எனக்கு பிரியாணி வாங்கி தரணும். சரி, நான் வாங்குறேன். ஹுல்க், அண்ணாச்சி ஷாப்க்கு போய் நான் சொல்ற எல்லா பொருட்களையும் வாங்கி வா. 1 கிலோ டால், 100 கிராம் மிளகு, 2 கிலோ அரிசி வாங்க. அண்ணாச்சி, 1 கிலோ. ஏய், இவன் ஸ்கூலுக்கு போகலையா? படிக்கிறான். அப்பப்பதான் படிக்கிறான். அதையும் உன்னால தாங்க முடியல. ஓஹோ, இதுதான் வந்தே பாரத் ரயிலா? ஆட்டோமேட்டிக் டோர் நல்லா ஓபன் ஆகுது. நம்ம சீட் நம்பர் 40. போய் நம்ம சீட்ல உட்காருவோம். சார், வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? சாரி, புரட்டாசி மாசம், அதனால வெஜ் கொண்டு வாங்க. ஏண்டா நாயோட காதுல பால் ஊத்துற? அம்மா, நாய் வாயிலா ஜீவன் சொன்னீங்க, அதான் காதுல பால் ஊத்துனேன். அண்ணச்சி, கடைக்கு போய் 1 கிலோ பருப்பு, 100 கிராம் மிளகு, 2 கிலோ அரிசி வாங்கி கொண்டு வா. 1 கிலோ பருப்பு, 100 கிராம் மிளகு, 2 கிலோ அரிசி வேண்டும். மகனே, துவரம் பருப்பா அல்லது? அம்மா, என் பள்ளி பைய காணவில்லை. பள்ளி விடுமுறைகள் தொடங்கியதுல இருந்து நீ அதை தொட்டதே இல்லையே. அம்மா, நான் பைய கண்டுபிடிச்சு விட்டேன். அடடா, இத்தனை நாட்களா குப்பை தொட்டியில அம்மா, எனக்கு தலைவலி. நான் பள்ளியிலிருந்து விடுப்பு எடுக்கிறேன். சரி கண்ணே, மருந்து அந்த மேசையில் உள்ளது. அதை சாப்பிட்டு விட்டு தூங்க செல்லுங்கள். நேற்று மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்தது? மேக்ஸ் சார் நேற்று வரவில்லை, அதனால் தேர்வில்லை.
நாங்கள் மைதானத்தில் மகிழ்ச்சியாக விளையாடினோம். Tuition teacher asked for 10 rupees. Why do they ask for 10 rupees daily? I don't know. Mother, what's their problem? ಅಣ್ಣೆ ಇಂಡ ಇರುಂಬು ಹ್ಯಾಮರ್ ಎಡುಕು ಅದು ವಾಸಲ್ ತಿರಕ್ಕಲನ ನಾನು ಇದಲ್ಲ ಅದಿಕನು என்ன லைட்னிங் இல்ல நிறுத்திட்டாங்களா அண்ணா என்ன மாதிரி ஹேர் கட் வேணும்? அண்ணா ஸ்பைக் ஸ்டைல்ல வெட்டுங்கள். என்னப்பா கடைக்காரன் சென்னைன்னு சொல்லி இப்படி முடி வெட்டியிருக்கே, தலைய கரெக்டா ஷேவ் பண்ணு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் சரி பண்ணி ஷேவ் பண்றேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. சரிங்க, ஹல்கண்ணா. டீ ஸ்ட்ராங் இல்ல, கிளாஸ் டான் ஸ்ட்ராங். முலாம்பழம் ஜூஸ் போடு. நான் கேட்டது ஸ்ட்ராங் ஜூஸ், ஸ்ட்ராங் கப் இல்ல. நான் பலம், நான் கரண்ட். ப்ரோ. ஹேர் ஸ்டைல் சூப்பர். ஃப்ரீ சலூன் சர்வீஸ். It is your job to take care of the chickens. I said the chickens should fly, not the coop. நான் ஒரு விவசாயி தான். ஹல்க், நீ விவசாயம் பண்ணல, நீ அற்புதம் பண்ற. ஹல்க். நான் சமைக்க சொன்னா நீ போய் அடுப்பையே உடைச்சிட்டியே. Your voice is a superpower, sir. Hulk Beach Resort. Sandstorm free. கொஞ்சம் சம்பர். ஐயோ என்ன ஆச்சு? ஹல்க், நான் தோசைய தோசைக்கல்ல போட சொன்னேன், நீ அத போன்ல போட்டு விட்டா. ஹல்க், வாத்தியார் வர்றாரு, ஓடி ஒளிஞ்சுக்கோ. பாட்டி, நீ போய் உடையறத முதல்ல நிறுத்து. நீ செத்துட்டேன்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கேன். அண்ணா கரெக்டா பந்தாடு, புல்லட் ஸ்டைலும் வேண்டாம். நீ வேகமாக உருவாக்குகிறாய், அதே வேகத்தில் உடை. பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், சோமியா ஐஸ். Stay here. I will go and get money from my mother. Go quickly and get it. சொல்லிரவா, சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப சப்பாத்தி ஃபிகரா இருக்கீங்க. ஸ்பைடர்மேன், எனக்கு காஃபி வேண்டும். சரி ஹல்க், நான் வளையல் தொங்கி பால் கொண்டு வருகிறேன். அது பால் டின் இல்ல, டீ பாய்லர். ஹேய் ஹல்க், உன்கிட்ட காப்பி அடிக்கிற சீட் இல்லன்னு சொன்னேன். இப்போ இது நான் காப்பி அடிக்கிற சீட்டோட எழுதுறேன். டீச்சர், நான் காப்பி அடிக்கிற சீட் கொண்டு வரல, அங்க இருந்து யாரோ வீசி எறிஞ்சிட்டாங்க. ஹல்க், உன்னிடம் ஏதாவது காப்பி இருந்தால் இப்போதே எடுத்து விடு. டீச்சர், நான் காப்பி அடிக்கவில்லை, நான் நன்றாக படிச்சிருக்கிறேன்.